ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எப்படி ப்ரெட்டில் அல்வா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு பேனில் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் விட்டு கட் பண்ணி எடுத்த ஸ்லைஸ் இருக்கு இல்லையா, அதை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நல்லா செவக்க வரும்ல, அந்த டைமில் நம்ம அதை எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணதை எடுத்துகிட்டு நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணலாம். ஸோ கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு சுகர் எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ சுகர் சிரப் நல்லா கொதித்து வந்தோடனே என்ன பண்ணலான்னா, கொஞ்சம் பாகு ரொம்ப பாகாக விட்டுறாமல் ஓரளவு சுகர் சிரப் வந்தோடனே அதில் கொஞ்சம் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிவிட்டு அந்த ப்ரெட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ப்ரெட்டை இதில் நம்ம போடுறோம். சுகர் சிரப்பில் போட்டு அப்படியே கிண்டி விட்டுட்டே இருங்க. ஸோ கொஞ்சம் இடையில கீ ஆட் பண்ணிக்கலாம். இது ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி தான். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். ஸோ இப்போ நம்ம முந்திரி ஆட் பண்ண போகிறோம். ஸோ பேனில் கீ விட்டுட்டு எவ்வளோ தேவையோ அந்த கீ விட்டுட்டு முந்திரியை இப்போ நல்லா செவக்க வறுத்துக்கிறோம். அதை என்ன பண்ணுறோன்னா, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இப்போ நல்லா கிண்டி விடுங்க. ஒரு 10 மினிட்ஸாவது இதை அப்படியே கிண்டிகிட்டே இருக்கணும். அப்போனா தான் நம்மளுக்கு அந்த அல்வா பதத்துக்கு வரும். ஸோ இப்போ பாருங்கள், ஓரளவு நல்லா வந்துருச்சு. நெய் கொஞ்சம் பிரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம போதும், இறக்கிடலாம். அல்வா பதத்துக்கு வந்துருச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வரும். ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.